சாப்டர் பார்க்க போறோம். ஈகைனா என்ன அப்படின்னா, வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை. வறியவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கறது தான் ஈகைன்னு சொல்றோம். இந்த ஈகையோட சாப்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஈகைனா என்ன அப்படிங்கிறத ஒரு குறள்ல சொல்றாரு. அப்புறம் ஈகையோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத 3 குறள்ல சொல்றாரு. அதுக்கப்புறம் பசி தீர்த்தல், அதனோட அந்த ஈகை சிறப்பை வந்து 3 குறள்ல சொல்றாரு. அடுத்துக்கப்புறம் ஈயாமை, கொடுக்காம இருக்கிறதோட இன்சிக்னிஃபிகன்ஸ், அன்இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த 3 குறள்ல சொல்றாரு. இப்ப நம்ம ஒவ்வொரு குறளா பார்க்கலாம். ஈகைனா என்ன, ஈகைனா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் குறள்ல ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. வறியார் கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. ஸோ வறியவர்னா அது ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு ஒன்று கொடு, அந்த ஈவது தான் ஈகை. மற்றதெல்லாமே குறி எதிர்ப்பைனா அந்த குறிப்பிட்ட எதிர்பார்ப்பை உடையது அப்படிங்கிறாங்க. ஸோ மிச்சது எல்லாமே ஒரு ரிட்டர்னை எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பண்றது, அதுக்கு பேர் ஈகை கிடையாது. ஈகைனா ஒன் டைம் ஒன் வே மாதிரி, ஒன்ஸ் கொடுத்துட்டா கொடுத்தது அவ்வளோ. வறியவருக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டோம்னா அது திரும்ப வரும்னு எதிர்பார்க்க மாட்டோம்ல, அது மாதிரி தான். ஸோ அதுதான் ஈகைன்னு அர்த்தம். மிச்சம் எல்லாமே ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்கறது, ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கு பண்றது கிடையாது. எதிர்பார்க்காம வறியவருக்கு கொடுக்கறது, ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு செய்யறது தான் ஈகை. அடுத்தது த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஈதல். ஈதலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு அடுத்த 3 குறள்ல சொல்றாரு. நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. இது என்னன்னா, கொளல்னா அந்த பெற்றுக்கொள்ளுதல். ஓகே, பெற்றுக்கொள்ளுதல் வந்து நல்லதுன்னு சொன்னாலும் அது தீயது. ஒருத்தவங்கள்ட்ட இருந்து வாங்கறது வந்து நல்லதுன்னு சொன்னாலும் அது தீயது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. அதே போல மேலுலகம் இல்லெனினும் அப்படின்னா, இல்லைன்னு மேலுலகமே உனக்கு கிடையாது, உனக்கு வந்து அந்த ஹெவனே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் ஈதல் வந்து நன்று, கொடுக்கறது நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கும். பெறது வந்து என்னைக்குமே தீமை தான், கொடுக்கறது தான் நல்லது, அதை எப்பவுமே புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறத 2வது குறள்ல சொல்றாரு. 3வது குறள்ல இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கனே உல. இளன் என்னும் எவ்வம் உரையாமை, எவ்வம்னா அந்த துன்பம் தரும் அந்த இத. இளன் என்னும்னா எங்கிட்ட இல்லப்பான்னு ஒருத்தங்க வந்து வறியவர் சொன்னாங்கன்னா அந்த துன்ப இத உரையாமைனா வேற ஒருத்தவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டாரு, அவங்க இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு அது சொல்லாத தன்மை. நம்ம அடுத்தது ஈதல், அவங்களால முடிஞ்சத உதவி செய்யறது. இந்த 2 குணமும் இருக்கு. வேற ஒருத்தவங்கள்ட்ட போய் சொல்லாம இருக்கிறது, அதுக்கப்புறம் முடிஞ்சதை உதவி செய்யறது. இந்த 2 குணமும் யாரு? குலன்னா இந்த நல்ல குடியில இருக்கிறோம், உடையான்கனே உள்ள அவங்கள்ட்ட நம்ம இந்த குணத்தை பார்க்க முடியும். ஒருத்தங்க வந்து இல்லைன்னு சொல்லி கேட்கறத மிச்சவங்கள்ட்ட போய் சொல்ல மாட்டாங்க. அதே போல அவங்களால முடிஞ்சதை அவங்க உதவி செய்வாங்க. இந்த இதுதான் 3வது குறள்ல சொல்றேன். அடுத்தது 4வது குறள்ல இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இன்னாது இறக்கப்படுதல், இறக்கப்படுதல்னா என்னது? இறங்குதல் அப்படின்னா நம்ம போய் கேட்கறது ஒருத்தங்கள்ட்ட, அதான் இறங்குதல். இறக்கப்படுதல்னா நம்மகிட்ட ஒருத்தங்க வந்து கேட்கறாங்க இல்லையா, அதுதான் இறக்கப்படு. நம்மகிட்ட வந்து ஒருத்தங்க கேட்கறது கூட இன்னாது அது இனிமை இல்லைன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அவங்க என்ன கேட்க போறாங்களோன்னு நமக்கு தெரியாது, அந்த ஒரு அச்ச உணர்வு இருக்கும். கரெக்டுங்களா? அது ஒன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா, அவங்க கேட்டது நம்மளால கொடுக்க முடிஞ்சு அதை கொடுத்துட்டோம்னா அவங்க மன மகிழ்ச்சி இருப்பாங்க இல்லையா, அந்த இறந்தவர் அந்த கேட்டு வந்திருப்பாங்க இல்லையா, இன்முகம் காணும் அளவு, அவங்களோட முகம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னா நம்மளும் அதுல சந்தோஷம் அடையும். ஸோ அதனாலதான் நம்மகிட்ட வந்து கேட்கறதையும் இன்னாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்களோட கஷ்டத்தை சொல்லி கேட்கறப்பையும் நமக்கு கஷ்டமா இருக்கும். அடுத்தது அவங்க என்ன கேட்க போறாங்களோன்னு நினைச்சும் கஷ்டமா இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க கேட்டு அது அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அவங்க சந்தோஷம் அடைவாங்க இல்லையா, அப்போ 2 பேருமே அந்த மன மகிழ்ச்சியை உணரலாம்.
அததான் 4வது குறள்ல சொல்றாரு. இந்த 3 குறளும் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈதல் பத்தி சொல்றதுதான். அடுத்தது பசி தீர்த்தலின் சிறப்பு. ஸோ அதுக்கு எப்படி ஈகை ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத 3 குறள்ல பார்க்கலாம். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அப்படின்னா ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். ஸோ ஆற்றுவார் ஆற்றல்னா இது யாருன்னா, இந்த முயற்சி செய்வாங்கல்ல, முயல்வாருள் எல்லாம் தலை. அந்த முயற்சி எதுக்கு? துறவர நோக்கி முயற்சி செய்வாங்க இல்லையா, அவங்க தான் பசிய பொறுத்து பண்ணுவாங்க. ஆனா இவங்க இல்லறத்துல இருக்கிறவங்க அப்பசியை மாற்றுவார், அதை அப்படியே மாத்துவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவுவாங்க. ஆற்றலின் பின் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடிதான். யாருக்கு பின்னாடி? ஒருத்தங்க பசின்னு அவங்களுக்கு பசிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க பெரியவங்க. அவங்களுக்கு அடுத்ததுதான் பசியை தாங்கி கொள்றவங்க இருக்கிறாங்க. ஸோ இல்லறத்துல இன்னொருத்தன் பசியை தீக்கிறவன் தான் உயர்வா இருக்கான். அவங்களுக்கு அப்புறம்தான் துறவரத்துல தான் பசியும் பொறுத்து பிறர் பசியும் பார்த்தாலும் அதையும் பொறுத்து தான் இருப்பாங்க அவங்க. ஸோ அதனால இது சிறந்தது அப்படின்னு 5வது குறள்ல சொல்றாரு. இதுக்கு கம்பாரிசன் இன்னொரு குறள் இருக்கு. அந்த குறள் என்னன்னாங்க, உண்ணாது நோட்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின். உண்ணாது நோட்பார் பெரியர், அந்த பெரிய தன்மையுடைய யாரு? அந்த துறவரத்துல இருக்கவங்க அவங்க பெரியர். ஏன்னா அவங்க உண்ணாமையே இருப்பாங்க, அந்த முயற்சி செய்யறவங்க. ஆனா அதை விட ஒருத்தங்க பேசுற இன்னாத சொல் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து கொள்றவங்க அவங்கதான் உயர்ந்தவங்க. இதை விட அது உயர்வு அப்படிங்கிறத பொறையுடைமையில சொல்லுவார். ஸோ இதுதான் இந்த 5வது குறளுக்கு இது கம்பேரிட்டிவான இது. ஸோ துறவரத்துல பசியை பொறுத்து கொள்றத பாக்குறப்போ, இல்லறத்துல இருந்து வேற ஒருத்தங்க நம்மளை பத்தி இன்னாத தவறான சொல்றத பொறுத்துக்கிறது பெரிய விஷயம். அதே போல பசியை பொறுத்துக்கிறத விட இன்னொருத்த பசியை தீக்கிறது, தான் பசியை ஆறியும் இன்னொருத்த பசியை தீக்கிறது தான் பெரிது அப்படிங்கிறத இந்த குறள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த 6வது குறள். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்பொலி. அற்றார் அழிபசி தீர்த்தல். அற்றார்னா யாரு? ஒருத்தங்க நம்மகிட்ட கேட்பாங்களா, வறியவர். அந்த வறியவர் அழிப்பசி தீர்த்தல்னா தீராத பசி, அதுதான் அழிப்பசி. ஸோ அந்த அழிப்பசி தீர்தல் எதுக்கு சமம்? அந்த ஒருத்தங்க ரொம்ப பசியா வர்றாங்க. ஏன் அழிப்பசின்னா, அது நம்ம கிட்ட இருக்கிற பசி ரொம்ப கடுமையாச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒழுக்கம், ஞான ஒழுக்கம் எல்லாமே போயிடும். அந்த பசி தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணுங்கிற அந்த எண்ணம் தான் வரும். ஸோ அதான் அற்றார், அந்த இல்லாதவங்க அவங்க ரொம்ப பசியா இருக்காங்க. அதை தீர்த்தல் ஒருத்தங்க தீக்குறாங்க. அது எதுக்கு சமம்? பெற்றான் பொருள் வைப்பொலி அஃதொருவன். வைப்புலின்னு என்னது? இந்த சேவிங்ஸ் பேங்க். அந்த நிறைய பொண்ணு வச்சிருக்கவங்க சேர்த்து வைக்கிற செல்வம் மாதிரி அது. செல்வம் வைக்கிற இடம் அது எதுன்னா, ரொம்ப பசியால வாடுறவங்களுக்கு உணவு கொடுக்கறது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப அது இல்லை, அது இருக்கிற சமயத்துல அந்த மாதிரி ரொம்ப பசியா இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா நீங்க பேங்க்ல போய் பொருள் அந்த இது வைக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறத 6வது குறள்ல சொல்றாரு. வைக்கிற இடம்னா அதுதான், அடுத்தவங்களுக்கு பசியாற்றுறதுதான். நம்ம போய் சும்மா செல்வத்தை பேங்க்ல வைக்கிறது அது சேவிங்ஸ் இல்லை. இதுதான் உண்மையான சேவிங்ஸ் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாரு. 7வது குறள். பார்த்தூன் மறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பார்த்தூன் அப்படின்னா என்னன்னா, பகிர்ந்து உண்ணுதல். மறியவனை அப்படின்னா என்னன்னா, பகிர்ந்து உண்ணுதலை பழக்கமா வச்சிருக்கிறவங்கள, அந்த பயின்றவர், அந்த பகிர்ந்து உண்ணுதலை பயின்றவர்கள் பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. இங்க அழிப்பசி சொன்னாலே அதேதான் இங்கேயும் தீப்பசி.
தீப்பினி. அது வந்து ஒரு தீ மாதிரி இருக்கும். பிணின்னா என்னது? தீராத நோய். அந்த நோய்னா டெம்பரவரியா வர்றது, சளி தும்மல் காய்ச்சல் அதெல்லாம் டெம்பரவரியா வரும். பிணிங்கிறது வந்து கொஞ்சம் பர்மனண்டா இருக்கிறது, ரொம்ப காலமா இருந்து கஷ்டப்படுத்துறது. தீப்பனி அப்படிங்கிறது அந்த தீ எப்பவும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த தீண்டல் அரிது. யாரை தீண்டாதது? யாருன்னா, யார் ஒருவர் எப்பவுமே இன்னொருத்தங்களுக்கு பகிர்ந்து உணவு கொடுத்து அந்த பழக்கத்தை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அது தீண்டாது அப்படிங்கிறது. இதுதான் இல்வாழ்வான்ல நம்ம இந்த குறள் பார்த்திருப்போம். அது என்னன்னா, அந்த பார்த்தோம், அது என்ன குறள்னா, பழியஞ்சி பார்த்தும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை வலியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். ஸோ பழியஞ்சி, அந்த பழி அஞ்சி அப்படின்னா என்னது? பொருள் சேர்க்கிறப்ப பழி அஞ்சி சேர்க்கணும். ஸோ நம்ம பாட்டுக்கு தவறான வழியில பொருள் சேர்க்கக்கூடாது. நேர்மையான வழியில பொருள் சேர்க்கிறதும், அடுத்தவங்களுக்கு வச்சிருக்க செல்வத்தை பகிர்ந்து அந்த உண்ணுதல் பழக்கம், அந்த பகிர்ந்து கொடுத்தலோட பழக்கம், இந்த ரெண்டு இருக்கிறது அவங்களுக்கு எப்பவுமே துன்பம் வராது அப்படிங்கிறத இல்லறவியல்ல நம்ம பார்த்தோம். அதுதான் இந்த பார்த்தோம், அந்த பகிர்ந்து உண்ணுதல். ஸோ இந்த 3 குறள் என்ன? அந்த பசியாற்றல் வந்து ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பசியை போக்கணும்னா அந்த துறவரம் மேற்கொள்றவங்கள விட சிறந்ததுன்னு சொல்றாரு. அடுத்தது பொருள் வைக்கிற இடம் வந்து அதுதான் அப்படிங்கறது சொல்றாரு. அடுத்தது அவங்களுக்கு அந்த கொடுத்து அடுத்தவங்க பசியை போக்குற நபருக்கு அந்த பசி வந்து எப்பவுமே தீண்டாது அப்படிங்கிறத 7வது குறள்ல சொல்றாரு. இந்த 3 குறளும் பசி தீர்த்தலின் சிறப்பை பத்தி சொல்றாரு. அடுத்த 3 குறள் பார்த்தீங்கன்னா, இன்சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஈயாமை, கொடுக்காத தன்மை. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். தாம் உடைமை, ஒரு பொருள் வச்சிருக்காங்க, தாம் உடைமை வைத்து இழக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு அது நம்மளை விட்டு போயிடும். வன்கணவர் அப்படின்னா அது அருள் இல்லாதவர், அது கொடியவர், யாருக்கும் கொடுக்காத தன்மையுடையவர். ஸோ எந்த பொருளா இருந்தாலும் கொஞ்ச காலம் நம்ம கிட்ட இருக்கோம், அதுக்கப்புறம் அடுத்ததுன்னு வேற ஒருத்தவங்களுக்கு போயிடும். அது நம்ம இருந்து இழக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலும் அந்த பொருள் வேற ஒருத்தவங்களுக்கு போயிடும். நம்ம பசங்களுக்கு போவோம், அடுத்த 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 வர ஜென்ரேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி யாருக்குமே தம் பொருளை வந்து வைத்து இழந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அருள் இல்லாதவர், அந்த தன்மை யாருக்கு இருக்குமா? யாருக்கு அந்த இது ஈத்து உவக்கும், அந்த பிறருக்கு கொடுத்து அதுல வர இன்பத்தை அனுபவிக்கிற, அந்த இன்பமா இருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து இன்பம் அடையறத அறியாம இருக்காங்களே அப்படின்னு வள்ளுவர் இதுல வருந்தி சொல்றாரு. அந்த இன்பத்தை அறியலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சரும் சொல்றாரு. இது இன்னொரு குறளும் இதோட கனெக்ட் ஆகும். என்னன்னா, விருந்தோம்பல்ல பாத்தீங்கன்னா, பரிதோம்பி பற்றற்றாம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்து ஓம்பி அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பொருள் சேர்த்து அதை வந்து இழக்கும் தன்மை, அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அதை இழக்கிற தன்மை வர்றப்போ பற்றற்றாம், அப்போ வந்து அது மேல பற்று இருக்காது. ஐயோ எல்லாமே இழந்துட்டோமே. அது வந்து யார் அப்படி சொல்லுவா அப்படின்னா, விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். யாருக்கும் ஒரு நல்ல உணவை கொடுத்து அந்த ஒரு வேள்வியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க, இந்த மாதிரி நம்ம வச்சிருந்தப்ப யாருக்குமே உதவி செய்யலையே, இப்ப நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு வருந்துவாங்களாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து விருந்தோம்பல்ல அந்த குறள் படிச்சோம். அதுக்கு ஈக்குவலண்டான குறள் தான் இந்த 8வது இதுலயும் சொல்றாரு. அடுத்த 9வது குறள், இரத்தலின் இன்னாதது மன்ற நிரப்பிய தாமே தமையர் உணல். இரத்தலின் இன்னாது மற்ற. நிரப்பியன்னா என்னதுன்னா, பொருள் நிரப்பிய, பொருள் வந்து நிரப்பிட்டே இருக்கிறது. நிரப்பிய என்னன்னா, பொருள் குறையாம நிரப்பிட்டே இருக்கிற தன்மை, தாமே அதை வச்சு தமியர் உணல் அப்படின்னா, உணல்னா உண்ணுதல், தமியர்னா தானே உண்ணுதல்.
ஸோ இது என்னது, பொருளை யாருக்கா நம்ம நினச்சிட்டு இந்த ஒரு பேக் ஃபுல்லாக பொருள் சேர்க்கணும்னு நினச்சி வச்சுருக்கோம், அது ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதனால் என்ன ஆகுது, இந்த பொருள்லேருந்து எடுத்து வேறு யாருக்கா கொடுக்குற மாதிரி வந்துச்சுன்னா அதனால் இந்த பொருள் குறைஞ்சு போயிரும்னு நினச்சி யாருக்குமே கொடுக்காம தானே வச்சு தானே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது எதுக்கு சமம், இரத்தலின் மிச்சவங்கள்ட்ட போய் எனக்கு கொடுப்பா அப்படின்னு ஒரு பொருளை கேட்குறோம் பார்த்தியா, அதை விட ரொம்ப இன்னாத செயல், இனிமை இல்லாத செயல் இது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இரத்தலே பரவாயில்லப்பா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்றாரு. இந்த மாதிரி யாரும் பொருள் சேர்க்காதீங்க, நான் அந்த பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ வரணும் அது வரைக்கும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன், நானே தான் அதில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கேன், அப்படி நானே என் குடும்பம் சாப்பிடுவோன்னு நினைக்காதீங்க. அது இன்னொருத்தன்ட்ட போய் பிச்சை கேட்கறத விட இது இழிவான செயல் அப்படிங்கிறத 9வது குறள்ல சொல்றாரு. அதான் இரத்தலின் இன்னாது. ஓகே, அடுத்தது 10வது குறள். சாதலின் இன்னாதது இல்லை, இனிதுவும் ஈதல் இயையா கடை. சாதலின் இன்னாதது இல்லை, சாவறத போல கஷ்டம் வேற இனிதான செயல் வேற எதுவுமே கிடையாது. அதுதான் எக்ஸ்ட்ரீம். அது இனிதுவும், அந்த சாதலை பார்க்கறத, அந்த சாதலை காட்டிலும் ஈதல், வறியவருக்கு ஒண்ணு கொடுக்கிற முடியாத தன்மை. ஈயா கடைனா முடியாத தன்மை. ஸோ ஒருத்தன் வறியவர் ஒண்ணு கேட்டு கொடுக்காத தன்மையை பார்க்கறப்போ சாதலே இனிமையானதுன்னு தோன்ற எண்ணம் வரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் எதுக்கு இந்த 3 குறளை சொல்றாரு அப்படின்னம்னா, யாருக்குமே கொடுக்காம பொருளை வச்சுக்கிட்டே இருக்காதீங்கப்பா, 4 பேருக்கு கொடுத்து உதவுங்க, வேணுங்கிறவங்க தகுதி உள்ளவங்கலாம் பார்த்து அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இதை சொல்றாரு. அதான் சாதலின் இன்னாதது இல்லைங்கிறாரு, இரத்தலின் இன்னாதது இல்லைங்கிறாரு. அப்புறம் இந்த ஈததனால வரும் இன்பத்தை அறிய முடியாதவர்களா அறியாதாரான்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கும் சொல்றாரு. ஸோ இது எல்லாமே எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் வேல ஒரு இன்டைரக்ட்ல டைரக்டா தான் சொல்றாரு, நெகட்டிவ் வேல இன்சிஸ்ட் பண்றாரு, இப்படியாச்சும் கொடுங்கப்பா அப்படின்னு. ஸோ அதனால வறியவருக்கு எப்பவுமே கொடுக்கிற தன்மையை வச்சுக்கோங்க, இதனால உங்கள்ட்ட இருக்கிற பொருள் குறைஞ்சிரும்னு நினைச்சாராங்க, அதுதான் நீங்க பொருள் வைக்கிறதுக்கு உண்டான இடம் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதான் இந்த அதிகாரம் சொல்லுது. நன்றி, வணக்கம்.